ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மணத்தக்காளி தண்ணி சாறு எப்படி வைக்கலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ஒரு கட்டு மணத்தக்காளி கீரை, பெரிய வெங்காயம் 1, 3 பச்சை மிளகாய், எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 தக்காளி. அரைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு. அரைச்சி விழுதாக எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை போட்டுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மணத்தக்காளி தண்ணி சாறு உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாய்ப்புண்ணு, வயிற்று புண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவ்வளோவும் நல்லது. குழந்தைங்களுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகணும். நம்ம சேனலை புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு 1 சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. நாங்கள் 1 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கோம். கீரையை ஆட் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ரெடியாக வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. கிளறி விட்டுக்கோங்க. இந்த கீரை நல்லா சுண்டி வரணும். அரைச்ச விழுதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய், ஜீரகம், மிளகு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க. அந்த கீரை நல்லா சுண்டிடும். பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி கொதிக்குது பாருங்கள். நல்லா கொதிக்குது. நல்லா கொதிக்கணும். நல்லா இது மாதிரி கொதிக்கணும். இது ரொம்ப நல்லது. அரைச்ச விழுதை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கழுவி அதோட தண்ணி பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சோன்னு நம்ம இறக்கிட வேண்டியதான். ரொம்ப நல்லது உடம்புக்கு. வாய்ப்புண்ணு, வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஈஸியாக செஞ்சிடலாம்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நுரைச்சிக்கிட்டு கொதிக்கணும், நல்லா கொதிக்கணும். கொதி வந்தோடனே இறக்கிடலாம். உடம்புக்கு இது அவ்வளோ நல்லது. அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.